ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடை குறையணும்னு நினைக்கிறீங்களா? உடம்பை ஹெல்த்தியாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு குதிரைவாலி அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டுட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 5 பல் பூண்டு நீளமாக அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் சீவி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த பச்சை வாசம், இஞ்சியோட பச்சை வாசம், பூண்டு அதோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குவாங்க. நம்ம 2 பெரிய கேரட் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு குட்டி டம்ளரில் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குதிரைவாலி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் 3 முறை கழுவி எடுத்துட்டு அதே தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை அப்படியே மேலால் தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குதிரைவாலி அரிசி நல்லா வெந்து உங்களுக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 விசில் விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே குதிரைவாலி அரிசி நல்லா வெந்து நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் புளிச்ச தண்ணியோ இல்லை மோரோ ஆட் பண்ணி குடிங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகப்படுத்துவதற்காக நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் குடிச்சு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.